ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கெட்டை பார்த்திங்கன்னா பருப்பு அலசி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கு. இதை இப்போ இதில் இப்போ போட போகிறோம். பருப்பை நம்ம தண்ணிக்குள்ளே கொதிக்க வச்சுட்டும் போடலாம், இல்லைன்னா அலசிவிட்டு அதோட தண்ணியை ஊற்றியுமே வச்சுக்கலாம். யார் எப்படி வேணாலுமே வச்சுக்கலாம். எங்கள் அண்ணி இப்படி தான் குழம்பு வைப்பாங்க. இப்போ ஒரு கிண்டி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வேகட்டும் கொஞ்சம் நேரம், அப்புறமா பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மிளகா. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டிலெல்லாம் கிடைக்காது. இது நல்லது, வயிறு புண்ணு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. வில்லேஜ்லலாம் நிறையவே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளியில் உள்ள காய். இது ஒரு பிளாக் கலர் மாதிரி வரும். இதை சளி இருமலுக்கெல்லாம் அப்படியே பச்சையாக சாப்பிட்டா நல்லது. நீங்களுமே இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ மணத்தக்காளி நம்ம இப்போ ஆஞ்சிக்கலாம். ஆஞ்சிக்கிறதுனா சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெறும் கீரையை மட்டும் எடுத்து இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் ஆஞ்சு முடிச்சாச்சு. இதை நாளைக்கு ஏதாச்சும் ரசம் ஏதாவது வைக்கும்போது இதை காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கு. வாங்க அதையும் நறுக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பில் நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே இதில் சேர்த்து வேக விடலாம். கொஞ்சம் வெந்தோடனே போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி வெங்காயம் சேர்ந்து அதோட வெந்துடும். இப்போ வாங்க தண்ணியை ஊற்றி அலசிக்கலாம் கீரையை. இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரத்துக்கு. பார்த்திங்கன்னா அலசி வச்ச கீரையை அதோட சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நல்லா இருக்கு. இருந்தால் இப்போ எல்லாரும் இங்கே ஒன்றா இருக்கும். இப்போ ஒரு அதை கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். கீரையெல்லாம் வெந்ததுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். இதில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ தாளிக்க போகிறனால இப்போ பார்த்திங்கன்னா கரண்டில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து எல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். தாளிப்பு பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் 2 வரமிளகாயை போட்டுக்கலாம் பிச்சு. காம்பு காமிக்க. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தாளிச்சதை இப்போ குழம்புல நம்ம கொட்டலாம். பார்த்திங்கன்னா அவ்வளோதான், குழம்பு வச்சாச்சு. இது ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடலாம். மிளகாத்தூள் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், தேவையில்லாதவங்க விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு தேவையானது நாங்கள் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் நாங்கள் சேர்த்துக்கிறோம். இதுக்கு அவ்வளோதான். பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் ஏற்கனவே கீரை வெந்து தான் இருக்குது பருப்போடு சேர்த்து.
இப்போ ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு மணத்தக்காளி கீரை. இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.